Hi friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம தோசை, இட்லி, சப்பாத்தி, ஒயிட் ரைஸ்க்கும் கூட சாப்பிட்டுக்கலாம். நல்ல டேஸ்டியான பச்சை பயிர் வச்சு கறி எப்படி பண்ணலாம்னு இப்போ பார்க்க போறோம். கடாய் ஹீட் பண்ணிட்டு ஒரு 200 கிராம் அளவுக்கு பச்சை பயிர் எடுத்துக்கோங்க. இதை நல்லா வாசனை வர வரைக்கும் லோ ஃப்ளேம்ல வச்சு வறுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கலர் நல்லா சேஞ்ச் ஆனதுக்கு அப்புறமா இதை எடுத்து தனியாக வச்சுருங்க. அதே கடாயில் 2 துண்டு பட்டை, 4 பீஸ் கிராம்பு, கொஞ்சமாக கல்பாசி, ஒரு 3 பீஸ் அளவுக்கு அன்னாச்சி பூ சேர்த்துக்கலாம். இது எல்லாமே சேர்த்ததுக்கு அப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கலாம். இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், மூணுமே சம அளவுக்கு எடுத்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கசகசா சேர்த்துட்டு இதை நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வறுத்துக்கோங்க. இப்போ நல்லா வாசனை வந்ததுக்கப்புறமா இதை எடுத்து தனியாக வச்சிடலாம். இது கூட இந்த சைஸில் 2 மீடியம் சைஸ் தக்காளி நம்ம கட் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துருக்கேன். சேர்த்ததுக்கப்புறமா 1.5 சில்லு அளவுக்கு தேங்காவை துருவிட்டு சேர்த்துருக்கேன். தேங்காய் சேர்த்ததுக்கப்புறமா நம்ம வறுத்து வச்ச மசாலா எல்லாத்தையும் இது கூட சேர்த்துருங்க. இது கூட கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துட்டு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மாதிரி திக்கான பேஸ்ட் பதத்துக்கு அரைச்சி எடுத்தாச்சு. அடுத்து குக்கரில் தேவையான அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க. இது கூட ஒரு பிரிஞ்சி இலை, 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். இது ரெண்டும் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு பெரிய சைஸ் பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. 1 பச்சை மிளகா, 1 கொத்து அளவுக்கு கருவேப்பிலை, இது எல்லாமே சேர்த்துட்டு நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வதக்கிடலாம். இப்போ கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு ஒரு 2 செகண்ட் மட்டும் நல்லா வதக்கிடுங்க. அடி பிடிக்காமல் வதக்கிக்கோங்க, இல்லைன்னா கசக்க ஆரம்பிச்சிரும். இது கூட நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிற போகிறோம். நல்லா சுருளை வதங்கினதுக்கப்புறமா இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள். இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறமா நம்ம வறுத்து வச்ச பருப்பை ஒரு தடவை வாஷ் பண்ணிவிட்டு இது கூட சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா மசாலாவோட கலந்ததுக்கப்புறமா இது கூட தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிற போகிறோம். 2லேருந்து 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ தண்ணியெலாம் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இது கொஞ்சம் கொதிக்க ஆரம்பிக்கட்டும். இந்த டயத்தில் உப்பு செக் பண்ணிவிட்டு நீங்கள் கூட குறைய சேர்த்துக்கலாம். இப்போ இதை மூடி போட்டு ஒரு 3லேருந்து 4 விசில் வேக வச்சிட்டிங்கன்னா நல்லா சாஃப்டாக வெந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் சாதத்தோடு வச்சு சாப்பிட்டிங்கன்னா இப்படியே வச்சு சாப்பிட்டுக்கலாம். நான் இன்றைக்கி தோசையோடு வச்சு சாப்பிட்றதுனால இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கஸ்தூரி மேத்தி சேர்த்துக்கிறேன். காஞ்ச வெந்தய இலைகள் சேர்த்துருக்கேன். ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் கொதிச்சதுக்கப்புறமா நம்ம இறக்கிடலாம். இதே போல் நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.